2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூ.1000 கோடி ஒதுக்கீடு. நடந்து முடிந்த சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் தேர்ச்சி பெற்று நீதிபதியாக பதவியேற்க உள்ளனர். எளிமையான குடும்பத்தில் பிறந்து இத்தகைய உயர்வுக்கு வந்தவர்களை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் தற்போது ட்ரெண்டாகி வரும் செய்திகளில் முதன்மையானது சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வு முடிவுகள். காரணம், கல்வி, உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு எளிமையான குடும்பம், எந்த ஒரு அதிகார பின்னணி இல்லாமல் பலர் இந்த தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் பெண் நீதிபதி ஸ்ரீபதி, சலவை தொழிலாளியின் மகன் பாலாஜி, மணற் கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட லூர்துசாமியின் மகன் மார்ஷல், கூலி தொழிலாளியின் மகள் சுதா என பலர் இந்த உயர்வை அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த 3 நபர்கள் சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திம்மச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான கணேசன் என்பவரின் மகள் தனலட்சுமி சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு தனது பெற்றோரின் ஊக்கமும் தனது நம்பிக்கையுமே காரணம் என தெரிவிக்கிறார். நான் ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் அப்பா தான். என் அப்பா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார், கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பா படிப்பு ரொம்ப முக்கியம். என் அப்பா அம்மா படிக்காதவங்க, அதனால படிப்போட வேல்யூ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தாரு. நான் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவேன். தந்தையை இழந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வரும் களமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி, மறைந்த தனது தந்தையின் வழிகாட்டுதல் படி நடுநிலையாக நின்று உண்மையை ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவேன் என கூறுகிறார். ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் நான் எந்த ஒரு ஃபேவரிசம் எதுவுமே காட்டாம எங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி நடுநிலையா இருந்து நீதி வழங்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஓர்ந்துக்கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்வு செய்வதே முறைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நடுநிலையா இருந்து தப்பு யார் பக்கம் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்து நீதி வழங்குறது தான் என்னுடைய லட்சியமா இருக்கும். கண்டிப்பா பெற்றோரின் கனவை இலக்காக நிர்ணயித்து உழைத்ததால் கிடைத்த வெற்றி இது என பெருமிதமாக தெரிவிக்கிறார் கரியலூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் மயில் வாகனனின் மகள் புன்னகை. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஜட்ஜ் ஆகணுன்றது அப்பா அம்மாவுடைய கனவுல இருந்து என்னுடைய ஒரு கோலாக மாறிச்சு. கண்டிப்பாக அது ஒரு ஜட்ஜ் நினச்சா அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு மூலமாக ஒரு சாதாரண மனுஷனில் ஆரம்பித்து சொசைட்டி அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நானும் கொண்டு வருவேன்னு நம்புகிறேன். எளிய பின்னணி, முற்போக்கு பார்வையுடன் இத்தகைய பொறுப்புகளுக்கு வருபவர்களை வரவேற்பதுடன் அவர்களை போன்று மேலும் பலரை வரச் செய்வதே சமூகத்திற்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் என்பது அனைவரின் கருத்து. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜி. 2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள். 2024-25 1 லட்சம் வீடுகள். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு.